எல்லோருக்கும் வணக்கங்க. இது விபி எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் கம்பெனி. நான் உங்கள் பரத். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹெட்ரூம் ப்ளஸ் ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூமு ப்ளஸ் ஒரு அட்டாச் பாத்ரூம், பால்கனி. இது வந்து ரூப் ஸ்லாப்போட பைப், எலக்ட்ரிக்கல் பைப் வச்சுட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வால் இல்லை. ஸோ வந்து கன்சில்டாக ஸ்ட்ரெயிட் ஸ்லாபாக வந்துடுது. ஸோ அதனால் வந்து நம்ம வால் இருக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் சின்ன பில்டிங்காக தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு போக 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 நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நாங்கள் சின்ன இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் கொஞ்சம் டிலே ஆனதுனால இதுவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம படி ஸ்டேர்கேஸோட ஹெட்ரூம். ஓகே, ஹெட்ரூமில் சென்டரில் ஒரு ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்டு, அதை சுற்றி ஸ்பாட்லைட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிளைண்ட் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய வால் வந்து இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக ரூப் ஸ்லாப்பே இருக்கும். ஸோ அதனால் நம்ம எந்த சைடு வால் இருக்கோ அந்த சைடு எடுத்துகிட்டு வாலில் நம்ம சேஸ்க்கு வால் கட்டிங் பண்ணி பாயிண்டர் ரூட்டு இன்னும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது லாஸ்ட்டில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து அட்டாச் பாத்ரூம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு, அது லாஸ்ட் வந்து பால்கனி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து எப்படி பண்ணுவோம்னா, ஒரு பாத்ரூமாக இருந்தாலும் ஒரு பெட்ரூமாக இருந்தாலும் எந்த ரூமாக இருந்தாலும் தனியாக ஒரு சர்க்கியூட் ஓட்டிகிட்டு வந்துடுவோம். டிபிக்கு வந்து தனியாக சர்க்கியூட் ஓட்டிகிட்டு வந்துடும். இப்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம டீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். ஃபுல் டீட்டெயிலாக வந்து இதில் உங்களுக்கு சொல்லவும் முடியாது, சொன்னாலும் புரியாது. ஏன்னா இது ஒரு சின்ன ஏரியான்றதுனால. உங்களுக்கு வந்து ஒரு பிக் ஏரியானா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா புரியலைன்னா இல்லை ப்ரோ இந்த மாதிரினா கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதை அப்டேட் பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது வந்து பார்த்திங்கன்னா பால்கனியில் வந்து சென்டரில் வந்து எனக்கு ஒரு ஊஞ்சல் நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிளைண்ட்டு. ஸோ அதுக்கேற்ற ஒரு ஊஞ்சல் சென்டரில் வச்சுட்டு அதை சுற்றி வந்து எனக்கு லைட்ஸ் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து டயக்ராமும் இருக்குது. ஓகேங்களா, சென்ட்ரல் டயக்ராமும் இருக்குது. டயக்ராம்லேயே கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா லைட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சொல்யூஷன் மட்டும் போட்டுட்டு விட்டுருவாங்க, டேப் வந்து ஒட்ட மாட்டாங்க. ஓகேங்களா, நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சொல்யூஷன் வந்து பாக்ஸில் ஒழுங்காக சீட்டிங் ஆகாது. சொல்யூஷனு பேஸ்ட் ஆகாது, ஒட்டாது. ஓகேங்களா, நம்ம வந்து டேப்லாம் போட்டு ப்ராப்பராக பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பைப்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஒரு ஸ்டேர்கேஸோட ஒரு பேசேஜ் ஏரியா. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் சுவிட்சுக்கு ஒரு கனெக்ஷன் ப்ளஸ் வந்து இந்த சைடு அவுட்ரு டெரஸ்க்கு ஒரு லைட் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்காக இந்த சைடு இறக்கிருக்கு. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்ட்லியர் பாயிண்ட்டு ப்ளஸ் இந்த ஸ்பாட்லைட் பாயிண்ட்டுக்காக ரூட்டு ஸ்ட்ரைட்டாக போகுது. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ரூமுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். வாலில் சுவிட்ச் பாக்ஸுக்கு பெண்டு இறக்கி வச்சுருக்கோம். ஓகேங்களா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் பாக்ஸில் லிங்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சர்க்கியூட் வந்து பெண்டு இறக்கி வச்சுருக்கோம். ஃபேன் பாக்ஸ்லேருந்து ஒரு சர்க்கியூட் இறக்கி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து நாங்கள் இதுவும் பண்ணலை. ஏன்னா நம்ம ஃபால் சீலிங் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அது ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்கு அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்படியே வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காமல் விபிஎலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வந்து பால்கனியும் பைப் போட்டு முடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டில் இருக்க எலிவேஷனில் நம்ம பைப் போட்டு முடிச்சிட்டோம். ஓகேங்களா, இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து அப்கமிங்கில் வந்து நிறைய பெரிய சைட்லாம் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பிளானோடு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல் ஒர்க்கும் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் லேஅவுட் போட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ வந்து அந்த லேஅவுட்டில் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல்னால் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ப்ளம்பிங்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்கமிங்கில் டீட்டெயிலாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, மறக்காமல் விபி எலக்ட்ரிக்கலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.